பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய சத்தத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். சங்கீதம் 26வது சங்கீதம் 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், ஆகையால் தள்ளாடுவதில்லை என்று ஆண்டவர் இன்றைக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆமென், பிரைஸ் காட். இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், தள்ளாடுவதில்லை. இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ஆண்டவருடைய வார்த்தை, நீங்கள் தள்ளாடுவதில்லை என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? பிரைஸ் காட், ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு நாளும் ஒரு போதும் தள்ளாடுவதில்லை. பிரைஸ் காட், ஆமென் சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உங்கள் குடும்பம் தள்ளாடுவதில்லை, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை தள்ளாடுவதில்லை, உங்கள் கையின் பிரயாசம் இனி தள்ளாடுவதில்லை என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இன்றைக்கும் ஒரு அசைவை ஏற்படுத்தும்படியாய் சத்துரு பல்வேறு ரீதியில் போராடி கொண்டிருக்கிறார். என் வாழ்க்கை தரத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும், என்னுடைய குடும்பத்தை கீழே விழத் தள்ள வேண்டும் என்று பல்வேறு ரீதியில் அவன் போராடி கொண்டிருக்கிறான். சில வியாதிகள் வரும் பொழுது அதற்கு முன்னே எதிர்த்து நிற்ப முடியவில்லை, தள்ளாடி கீழே விழுவது உண்டு. சில கடன் பிரச்சனைகள் வரும் பொழுது அதை ஃபேஸ் பண்ண முடியல, நம்மை அறியாமலே ஒரு நடுக்கம் நமக்குள்ளே வருவதுண்டு. சில தோல்விகளும் நஷ்டங்களும் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது அதை எதிர்கொள்ள முடியல. அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் சில சமயங்களில் தள்ளாடி கீழே விழுகிற ஒரு அனுபவத்திற்கு தள்ளப்படுவதுண்டு. ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமையில இந்த சத்தத்தை கேட்பீங்கன்னா உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் இனி தள்ளாடுவதில்லை என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. எந்தெந்த காரியத்தில் உங்களை அசைக்க வேண்டும், உங்களை தள்ளாடி கீழே விழச் செய்யணும்னு சத்துரு எழும்பினானோ அந்த காரியத்திலெல்லாம் இனி நீங்களும் உங்கள் குடும்பமும் தள்ளாடுவதில்லை என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த வார்த்தை ஆமென் சொல்லி அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. நானும் என் குடும்பமும் தள்ளாட மாட்டோம், கர்த்தரை நம்பி இருக்கிறோம், அவரை சார்ந்து இருக்கிறோம். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. பைபிள்ல வாசிக்கிறோம், கன்மலையின் மேலே கட்டப்பட்ட வீடு பெருவெள்ளம் வந்து மோதியும் பெருங்காற்று வீசியும் பெருமழை பெய்தும் அது அசைக்கப்படாமல் உறுதியாய் நின்றது. காரணம், அந்த வீடு கன்மலையாய் இருக்கிற இயேசுவின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டது. இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி, நீங்கள் கர்த்தரை நம்பி அவரை சார்ந்து கொள்ளும் பொழுது, கன்மலையாய் இருக்கிற இயேசுவின் மீது உங்கள் அடித்தளத்தை கட்டமைக்கும் பொழுது, பெருவெள்ளம் மோதினாலும் பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் பெரிய போராட்டங்கள் வந்தாலும் தள்ளாட கீழே விடாமல் கர்த்தர் உங்களை ஸ்தோத்திரம் ஸ்ட்ராங்கான தேவனுடைய கிருபையிலே நிற்க வைக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நம்புங்கள், நீங்கள் தள்ளாடுவதில்லை, நீங்கள் தள்ளாடுவதில்லை. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஒருவேளை இதுவரை உங்களை பல்வேறு கஷ்டங்களும் போராட்டங்களும் கீழே விழ வச்சிருக்கலாம், தலைகுனிவை ஏற்படுத்திருக்கலாம், நீங்கள் தள்ளாடி கீழே விழுந்திருக்கலாம். அப்பா சொல்லுகிறார், இனி தள்ளாடுவதில்லை. இது தாவீது சொன்ன அழகான வார்த்தை, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் கர்த்தரை நம்புங்கள், முழுமையுமாய் நம்புங்கள், 100க்கு 100 அவரை சார்ந்து கொள்ளுங்கள். அவரை சார்ந்து அவரை நம்பும் பொழுது அவ்வளவு சீக்கிரம் தள்ளாடி கீழே விழ மாட்டீங்க. பிரைஸ் காட். சிங்கம் வந்தது, கரடி வந்தது, கோலியாத் வந்தான், சவுல் வந்தான், அப்சலோம் வந்தான், பெலிஸ்தீரர்கள் வந்தார்கள். ஆனால் தாவீது கர்த்தரை நம்பியிருந்தபடியினால் அவன் தள்ளாடாமல் தைரியமாய் நின்றான். அவன் நின்று ஜெயித்தான். கர்த்தர் அவன் பட்சத்தில் இருந்து அவனுக்காய் யுத்தம் பண்ணினார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எஸ் லார்ட், ஹல்லேலூயா. என் ஜனங்கள் எவைகளிலெல்லாம் நிற்க முடியாமல் தள்ளாடி கொண்டிருந்தார்களோ அவர்களை கர்த்தர் ஒரு விசை நிற்க வைப்பீராக. அவர்களை தள்ளாட விடாமல் என் தேவன் அவர்களை காப்பாற்றுவீராக, அவர்களை கட்டி எழுப்புவீராக. இயேசுவின் நாமத்தினால இந்த சத்தத்தை கேட்கிற என் ஜனத்திற்கு ஒரு பெரிய விடுதலை உண்டாகட்டும். Yes, Lord. அவர்கள் குடும்பம் கையின் பிரயாசம் இனி ஒரு காலும் ஒரு போதும்
தள்ளாடக்கூடாது என்று நான் செபிக்கிறேன். பிள்ளைகளை தூக்கிவிடும். இயேசு கிறிஸ்து மூலம் செபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதா. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். இனி நீங்கள் தள்ளாடுவதில்லை. அவரை சார்ந்து கொள்ளுங்கள். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.